ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை தேவதை சமையல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு குக்கரை வச்சு லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடான உடனே அதில் 2 சின்ன துண்டு பட்டை, சின்னதாக அன்னாச்சிப்பூ, 2 கிராம்பு, பிரியாணி இலை, அடுத்து ஏலக்காய் 3, கல்பாசிங் கொஞ்சம் சேர்த்துட்டு அதை நல்லா பொரிய விட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்த உடனே அதில் வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும், அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வதங்குறதுக்காக உப்பு சேர்த்துக்கிறேன். நான் இப்போ உப்பு சேர்க்குறது தான், அடுத்து நான் உப்பு சேர்க்குற மாட்டேன். அடுத்து 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு 2 பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா சேர்த்து வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கி விடலாம். வதங்கினதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் போல் மல்லி இலை சேர்த்து, புதினா இலை, மல்லி இலையும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதில் நாம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தந்தாப்பில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ண விட்டுட்டு இதில் நல்லா கழுவி ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கிறேன். ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த சாரெலாம் இறங்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதே டம்ளரில் தான் நான் அரிசி அளந்தேன், அதனால் அதே டம்ளரில் தண்ணி அளக்க போகிறேன். அதே மெஷர்மெண்ட்டில் தான் நீங்கள் இது பண்ணணும். நான் மட்டன் வேக வச்ச தண்ணியே 3 கிளாஸ் நான் ஊற்றிக்க போகிறேன். அப்படி ஊற்றும்போது தான் நல்ல ஒரு டேஸ்ட்டாக பிரியாணி வரும். ஊற்றிட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். எந்த இதில் நீங்கள் அரிசி அளந்து போடுறீங்களோ அதே அதில் தான் நீங்கள் தண்ணியையும் அளந்து ஊற்றணும். இப்போது பக்கத்துலேயே ஒரு ஸ்டவ்வில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கொஞ்சம் போல் முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விடலாம். நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம்
இப்போது இதில் சேர்த்துக்கலாம். முந்திரி கிஸ்மஸ் இந்த மாதிரி எதையாவது இந்த மாதிரி நெய்யில் வதக்கி சேர்க்கும்போது பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் சேர்க்குறது. சேர்த்துட்டு இப்போது குக்கரை போட்டு மூடி விசில் விடலாம். இப்போது வெயிட் போட்டு விசில் விட்டு பார்ப்போம். ஒரு 3 விசில் விடுவோம். அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். விசில் வந்துருச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா பிரியாணி சூப்பராக வந்திருக்கு. இப்போது இதில் ஒரு பாதி அளவுக்கு லெமனை எடுத்து இப்படியே மேலாப்பிலேயே பிழிஞ்சு விடலாம். இப்படி பிழிஞ்சு விட்டும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிழிஞ்சிட்டு கரண்டியில் கீழே இருக்க பகுதி, அதாவது காம்பு பகுதின்னு சொல்லுவாங்களா, அதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றின ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மை தேவதை சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.